லேர்ன் வித் சரண். நம்ம இன்னைக்கு வந்து சயின்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ மேட்டர் வித் சரௌண்டிங்ஸ். அதில் வந்து நம்ம சப்ஜெக்டிவாக பார்த்தோம். சப்ஜெக்டிவ் பார்க்கும்போது அதில் ஒரு விஷயமும் நம்ம டெஃபினிஷன் அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க? நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வரும் இந்த சாப்டரை பொறுத்த வரணும் அப்படின்றத நம்ம இங்கே ஒரு கொஸ்டினாக நம்ம இங்கே பார்க்கலாம். அந்த சாப்டர் நம்ம தரவு பண்ணிடலாம். So இந்த ஒரு क्वेश्चन பாருங்க. first question, the property of flow is unique to fluids. Which one of the following statement is correct about fluids? So இந்த question என்ன கேக்குறாங்க? property flow ஆவது fluid மட்டும் உள்ள property. fluid மட்டும் இந்த property இருக்கு. அந்த propertyல இந்த fluid எதெல்லாம் fluid அப்படிங்கறத ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஃப்ளோ ஆகுறது தான் ஃப்ளூயிட். எதெல்லாம் ஃப்ளோ ஆகுதோ அது பேரு ஃப்ளூயிட். நல்லா நமக்கு தெரியும். நம்மளுக்கு மூணு ஸ்டேட் இருக்கு. சாலிட், லிக்விட், கேஸ் இல்லையா? இதுல எது ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தா லிக்விட் ஃப்ளோ ஆகும், கேஸ் ஃப்ளோ ஆகும். சாலிட் ஃப்ளோ ஆகுமா? சாலிட் ஃப்ளோ ஆகாது. சோ நமக்கு ஃப்ளூயிட்னாலே ஃப்ளோ ஆகுது. அதுல லிக்விடும் கேஸ்னா நமக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? only gas behave like fluid. ஆமா, கிளாஸ் மட்டும், கேஸ் fluid தான், பட் கிளாஸ் மட்டும் சொல்றாங்க. அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட், gases and solid behave like fluid அப்படின்றாங்க. கேஸும் மற்றும் சாலிட் ரெண்டுமே fluidன்னு சொல்றாங்க. கிடையாது. ஏன்னா solid is not a fluid. solid fluid கிடையாது. gas மட்டும் தான் fluid. gas and liquids behave like fluid. நமக்கு கேஸும் லிக்விடும் behave like fluid. அப்போ இந்த ஸ்டேட்மென்ட் கரெக்ட். நாலாவது ஸ்டேட்மென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா only liquid or fluid. நமக்கு லிக்விட் மட்டும் fluid சொல்றாங்க. கிடையாது. நமக்கு லிக்விட் கேஸ் ரெண்டுமே தான் fluid. அப்போ ஆப்ஷன் சி என்பதுதான் சரியான விடை. சோ இத வந்து நம்ம தமிழ்லயும் பார்க்கலாம். தமிழ்ல என்ன, கொஞ்சம் பேர் தமிழ் மீடியம் வந்தவங்க எனக்கு புரியல சார் அப்படின்னும் போது பாயும் தன்மை, அதாவது fluid, அதுக்கு பாயும் தன்மை இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த வாக்கியத்திற்கு பொருந்தும்? அப்போ முதல்ல என்ன சொல்றாங்க? வாயுக்களுக்கு மட்டும் பாயும் தன்மை உடையது, வாயு மற்றும் திடப்பொருளுக்கு பாயும் தன்மை உடையது, வாயு மற்றும் திரவத்திற்கு பாயும் தன்மை உடையது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? வாயுக்கும் திரவத்துக்கும் ரெண்டுத்துக்குமே பாயும் தன்மை உடையதுனால ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஓகே, நம்ம அடுத்த क्वेश्चन, செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். During summer, water kept in an earthen pot becomes cool because of the phenomenon of first diffusion, transpiration, osmosis, evaporation. So என்ன சொல்றாங்க? சம்மர் சீசன்ல நம்ம வந்து மண்பானையில தண்ணி வைக்கிறோம் இல்லையா? சோ அது எப்படி கூல் ஆகுது? எந்த நிகழ்ச்சி, எந்த பினாமினன் மூலமா நமக்கு வந்து தண்ணி வந்து கூல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோம். நம்ம படிக்கும்போது சொல்லியிருந்தேன், எஃபெக்ட் ஆஃப் எவாபரேஷன். எஃபெக்ட் ஆஃப் எவாபரேஷன் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. எஃபெக்ட் ஆஃப் எவாபரேஷன், ஒரு எவாபரேஷன் ஒரு இடத்துல நடந்துச்சுனாலே அதோட எஃபெக்ட் என்னது? என்ன எஃபெக்ட் இருக்கும்? கூலிங். அந்த இடத்துல கூலிங் ஏற்படும் இல்லையா? சோ நம்ம தண்ணி சிந்திருச்சு, ஒரு இடத்துல நம்ம தண்ணி சிந்திருச்சு, அந்த தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆகி போச்சுன்னா அந்த இடம் என்ன ஆகும்? கூல் ஆயிடும் இல்லையா? சோ எவாபரேஷனோட எஃபெக்ட் என்னது? கூலிங். அப்போ இங்க என்ன நடக்குது? தண்ணி பாத்திரத்துல, மண்பாண்டத்துல வைக்கும் போது மண்பாண்டத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியா வாட்டர், தண்ணியோட பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியே அப்படியே என்ன ஆகுது? வெளியில உள்ள சரௌண்டிங்ல எவாபரேட் ஆகுது. அப்ப எவாபரேட் ஆகும்போது கடைசியில அந்த இடத்துல என்ன நடக்கும்? கூலிங் ஏற்படும். சோ இந்த ப்ராசஸ்க்கு ஆன்சர் வந்து எவாபரேஷன். ஆன்சர் என்னது? எவாபரேஷன். டிஃப்யூஷன் வராது, டிரான்ஸ்பிரேஷன் வராது, கூலிங், ஆஸ்மாசிஸ் வராது. இந்த மூணு நிகழ்ச்சியில உங்களுக்கு கூலிங் ஏற்படாது. ஆனா இங்க வந்து கேக்குறது வந்து என்ன கேக்குறாங்க? கூல் ஆகுது, மண்பாண்டம் ஏன் கூல் ஆகுது? தட் இஸ் எர்த்தன் பாட்.
ஏன் கூல் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து எவாப்ரேஷன் தான். ஸோ இதே வந்து தமிழில் பார்க்கும்போது கோடை காலத்தில் மண்பாண்டத்தில் இருக்கும் தண்ணீர் எந்த நிகழ்வின்படி குளிர்ச்சி ஆகிறது? பரவல், டிஃப்யூஷன்னா பரவல் இல்லையா? பரவல், சுவாசம், ஜவ்வூடு பரவல், ஆவியாதல். ஆவியாதல் தான் என்னது? எவாப்ரேஷன். ஏன்னா எவாப்ரேஷனோட எஃபெக்ட் அல்லது என்ன சொல்றது, அதோட விளைவு என்னது? எவாப்ரேஷனோட விளைவு குளிர்ச்சி இல்லையா? ஆவியாதல் நடந்தா ஆவியாதலினுடைய விளைவு என்னது? குளிர்ச்சி. அப்போ இங்க கூல் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். So a few substances are arranged in the increasing order of forces of attraction. இங்க என்ன முக்கியமான வார்த்தை இங்க ஹைபன் போட்டுருக்கு இல்லையா? forces of attraction between their particles. Which one of the following represent the correct arrangement? அப்படின்னு கொடுத்து 4 அரேஞ்ச்மென்ட் கொடுத்துருக்காங்க. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ்ல, சில சப்ஸ்டன்ஸ்ல, பொருட்கள்ல forces of attraction between their பார்ட்டிகளுக்கு துகள்களுக்கு இடையில உள்ள force of attraction வந்து எது இன்க்ரீசிங் ஆர்டர். இதுல என்ன முக்கியமான வார்த்தைனா இன்க்ரீசிங் ஆர்டர்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்க்ரீசிங் ஆர்டர்னா சின்னது, கம்மியானது, அதுக்கு அடுத்து அதிகம், அதுக்கப்புறம் அதிகம். ஸோ திஸ் இஸ் ஆர் இன்க்ரீசிங் ஆர்டர். அந்த இதில் எது இருக்கணும்? ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம படிச்சிருக்கோம், ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எதுக்கு அதிகமாக இருக்கும்? சாலிடுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து கம்மியாக இருக்கிறது லிக்விடு கம்மியாக இருக்கும். அதுக்கும் கம்மியாக இருக்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனு கேஸுக்கு கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த ஆர்டரில் படிச்சிருக்கோம், அதிகம் கம்மி. ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? இன்க்ரீசிங் ஆர்டரில் சொல்கிறாங்க. அப்போ எப்படி உல்டாவாக போட்டோம்னா எப்படி பண்ணலாம்? ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எதுக்கு இருக்கும்? கேஸுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும். அதை விட அதிகம், இப்போ இப்படி போட்டால் கிரேட்டர் தேன், இதை விட அதிகத்துக்கு எது இருக்கும்? லிக்விடுக்கு இதை விட அதிகம் என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு சக்தி. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்ட்டிகல். ஏன்னா சாலிட் நமக்கு நல்லா தெரியும், சாலிட்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பார்ட்டிகல்ஸ்லாம். அப்போ அதுக்கு தானே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். லிக்விடுக்கு கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் தள்ளி இருக்கும், அப்போ கொஞ்சம் கம்மி. கேஸுக்கு பார்ட்டிகல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், தள்ளி இருக்கும், அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப கம்மி. அப்போ கேஸுக்கு ரொம்ப கம்மி, அதை விட அதிகம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் லிக்விடுக்கு, அதை விட அதிகம் நம்மளுக்கு என்னதுக்கு? சாலிட் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஆர்டர். அப்படியே பெருசாகிட்டே போகுது. ஸோ இந்த பிரகாரம் நம்மளுக்கு எங்கே ஆன்சர் இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ், அதுதான் கம்மியாக ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ இங்கே கேஸ் வந்து இங்கே வாட்டர் இருக்கு, வாட்டர் வந்து கேஸா? அப்போ அங்கேயே தப்பாயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து ஏர் வந்து கண்டிப்பாக கேஸ் தான். அதுக்கடுத்து என்ன வரணும்? லிக்விட் வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? சுகர் வந்து சாலிட் இல்லை. அப்போ இதுக்கு அடுத்து நம்மளுக்கு லிக்விட் வரணும், ஆனால் இங்கே சாலிட் வருது. அப்போ இதுவும் தப்பு. தேர்டுக்கு பார்க்கலாம். தேர்டு வந்து ஆக்சிஜன் கேஸ் தான். நெக்ஸ்ட் லிக்விடு, வாட்டர் லிக்விடு, அதுக்கப்புறம் சாலிடு, சுகர் சாலிடு. ஓகே, இது கரெக்டாக வருது. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபர்ஸ்ட் வரணும், ஆனால் இங்கே என்ன? சால்ட் வந்து கேஸ் கிடையாது. அப்போ இது தப்பு. ஸோ நம்மளுக்கு ஆன்சரு தெளிவாக வந்துருச்சு. இதே நம்ம தமிழில் பார்க்கும்போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏறு வரிசையில் பொருட்கள், அதாவது சப்ஸ்டன்ஸ், துகள்களுக்கிடையே உள்ள ஈர்ப்பு சக்தி எந்த வாக்கியத்தில் அமைந்துள்ளது? அதாவது ஏறு வரிசையில் பார்க்கும்போது நம்மளுக்கு அதே தான். அப்போ நம்மளுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? வாயு இருக்கணும், அதுக்கு அடுத்து வந்து லிக்விட் இருக்கணும், அதுக்கப்புறம் சாலிட் இருக்கணும். அது நம்ம இதில் பார்த்தோம்னா நமக்கு இங்கே என்ன வருது? வாயு, கேஸ் வந்து ஆக்சிஜன் வாயு, அதுக்கு அடுத்து லிக்விட் தண்ணீர், அப்புறம் சர்க்கரை. இது மட்டும்தான் வரும். மற்ற எதுவும் ஃபர்ஸ்ட் இடத்துல கேஸ், அதாவது வாயு வந்து தண்ணீர் வந்து வாயுவா? இல்லை. இதுக்கு இது வாயு இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு வந்து திரவம் வரணும். ஆனால் இங்கே வந்து சாலிட், திரவம் வரல, திடப்பொருள் வருது. அப்போ இதுவும் தப்பு. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். 4வது கொஸ்டின். Which of the following has the highest kinetic energy அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா particles of ice at 0 degree centigrade, particles of water at 0 degree centigrade, particles of water at 100 degree centigrade, particles of steam at 100 degree centigrade. ஸோ நம்ம வந்து கைனடிக் எனர்ஜினாலே நமக்கு ஒன்று தெரியும். கைனடிக் எனர்ஜினா மூமெண்ட். கைனடிக் எனர்ஜினா நம்ம என்னது? மூமெண்ட், நகர்றது. சாலிட் எப்படி
பார்ட்டிகல்ஸ் நகரும், எல்லாம் க்ளோஸாக இருக்கும், பைண்ட் ஆகிருக்கும் இல்லையா. சாலிடில் பார்ட்டிகல்ஸ் நகராது. அப்புறம் லிக்விடில் கொஞ்சம் ஓரளவு நகரும் இல்லையா. லிக்விடில் ஓரளவு நகரும். வாயுவில் கேஸில் பார்ட்டிகல்ஸ் ஈஸியாக வேகமாக நகரும் இல்லையா. அப்போ கைனடிக் எனர்ஜி எதுக்கு அதிகமாக இருக்கு? கேஸுக்கு நம்மளுக்கு அதிகமா இருக்கு. இங்க என்ன கேக்குறாங்க? ஹையஸ்ட் கேக்குறாங்க. எதுக்கு அதிகமா இருக்கு? அப்போ கேஸுக்கு நம்மளுக்கு பார்ட்டிகல்ஸ் என்னது மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. கைனடிக் எனர்ஜி எதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஸ். இப்ப பாருங்க, இது வந்து ஐஸ் வந்து சாலிடா, அப்போ இது வராது. சோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப், அதாவது பார்ட்டிகல்ஸ்னா அதுல உள்ள பார்ட்டிகல்ஸ். வாட்டர் அட் 0 டிகிரி, வாட்டர்ல போற பார்ட்டிகல் நகரும், பட் அதை விட கேஸுக்கு அதிகமாக நகரும் இல்லையா, அதனால இதுவும் வராது. பார்ட்டிகல்ஸ் இல்ல, கைனடிக் எனர்ஜி இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இதை விட அதிகம். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? ஹையஸ்ட், அதிகபட்சம் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி பார்ட்டிகல் ஆஃப் வாட்டர் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். இங்கேயும் வாட்டர்ன்றது வந்து லிக்விட் இல்லையா. ஸோ இதை விட நமக்கு வந்து கேஸ்ல தான் கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஸ்டீம்னா என்னது? வாட்டர் வந்து 100 டிகிரி பண்ண உடனே ஸ்டீம் ஆகுது இல்லையா. ஸோ அந்த இதுக்கு வந்து 100 டிகிரில ஸ்டீம்ன்றது கேஸ். அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஆஃப் ஸ்டீம் அட் 100 டிகிரி சென்டிகிரேட். உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா. ஸோ கைனடிக் எனர்ஜினா மூமெண்ட்னா நகர்றது. ஸோ அதை பொறுத்து இங்கே தமிழ் இதே கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்ட லேயர்களில் எது அதிக இயக்காற்றல் தெரியுதா? இயக்காற்றலை பெற்றிருக்கும். இயக்காற்றல்னா என்ன? இதோட அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு எது இயக்க ஆற்றல் அதிகமா இருக்கும்? அப்போ நமக்கு வாயுக்கு தான் இயக்க ஆற்றல் இருக்கும். இங்க என்ன? பனித்துகள்கள்னா ஐஸ். சோ இது வந்து திடப்பொருள், இது வராது. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? நீர் வந்து திரவ பொருள், இதுக்கு இயக்க ஆற்றல் இருக்கும், பட் அந்த அளவுக்கு இதை விட வாயுவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இங்கேயும் நீர், அப்போ இது ரெண்டும் வராது. இங்க பாத்தீங்கன்னா நீராவின்றது கேஸ். ஸோ கேஸுக்கு நமக்கு 100 டிகிரி சென்டிகிரேட்ல அதோட இயக்க ஆற்றல் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதிகம், அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதிகம் எதுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போலாம். தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு which of the following factors? இங்க என்ன சொல்றாங்க? கைனடிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ரிலேட்டட் டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா என்ன? ஒரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்ததும் இன்க்ரீஸ் ஆகும், அது கம்மி ஆச்சுன்னா அடுத்ததும் கம்மி ஆகும். அது மாதிரி தான் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது பேர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே கொடுக்கப்பட்ட நாலுத்துல எது கைனடிக் எனர்ஜியில டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்? அதாவது இந்த உள்ள ஃபேக்டர்ல எது இன்க்ரீஸ் ஆனா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் பார்த்துக்கோம். அது ஏன்றதை இப்போ சொல்றேன். கைனடிக் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. கைனடிக் எனர்ஜினா மூவ்மெண்ட், பார்ட்டிகல் வேகமா நகருது இல்லையா. ஸோ அது வந்து டெம்பரேச்சர் பொறுத்து. அப்போ நம்ம ஒரு லிக்விட் எடுக்கிறோம், ஒரு பாத்திரத்துல வந்து ஹீட் பண்றோம். அப்போ உள்ளுக்குள்ள இருக்க இது லிக்விட், அதாவது தண்ணியில உள்ள பார்ட்டிகல்லாம் எப்படி ஆகுது? வேகமா நகருது இல்லையா. அதே மாதிரி ஒரு கேஸ் சிலிண்டர்ல இருக்கு, அது ஹீட் ஆகுது சம்மர்ல, அது உள்ள என்ன ஆகும்? பார்ட்டிகல்ஸ்லாம் வேகமா மூவ் ஹீட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ், கேஸ்ல உள்ள பார்ட்டிகல்லாம் என்ன ஆகும்? வேகமா நகரும். அப்போ டெம்பரேச்சர் ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகுமா? டெம்பரேச்சர் அதிகமான கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் என்ன ஆகும்? அதிகமாகும். அப்போ லிக்விட்லயும் கேஸ்லயும் அந்த பார்ட்டிகல்ஸ் ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கைனடிக் எனர்ஜி வேகமா மூவ் ஆகும். அப்போ எது ஆன்சர்? இங்க டெம்பரேச்சர் தான் ஆன்சர். மற்றபடி பிரஷரோ, டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர், அட்மாஸ்பியரிக் பிரஷர் இதெல்லாம் வராது இல்லையா. இதே கொஸ்டினை நம்ம தமிழ்ல பார்க்கும்போது துகள்களின் இயக்காற்றல்னா அது மூமெண்ட். துகள்களின் இயக்காற்றல் எந்த காரணியில் நேர் விகிதத்தில் இருக்கும்? நேர் விகிதம்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லையா. சோ வெப்பநிலை, சோ அதுதான் நமக்கு சரியான விடை. அழுத்தமோ, வெப்பநிலை மற்றும் அழுத்தம் இரண்டுமோ, வளிமண்டல அழுத்தம் எதுவுமே வராது. நமக்கு வந்து இயக்காற்றல்னாலே நேர் விகிதத்தில் எதுல இருக்கும்? வெப்பநிலை அதிகரித்தால் துகள்களின் இயக்காற்றல் அதிகரிக்கும். இதான் நமக்கு கத்துக்க வேண்டியது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ஆறாவது கொஸ்டின். So which of the following phenomena always result in the cooling effect? அதாவது கீழே உள்ள எந்த பினாமினான்ல நமக்கு கூலிங் கிடைக்கும், ரிசல்ட் வந்து கூலிங்கா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ கண்டென்சேஷன் நடக்கும்போது
கூலிங் நமக்கு கிடைக்குமா? எவாப்ரேஷன் நடக்கும்போது கூலிங் நமக்கு கிடைக்குமா? சப்ளிமேஷன் நடக்கும்போது கிடைக்குமா? இல்லை நன் ஆஃப் திஸ், இது மேலே போட்ட எதுவுமே இல்லையான்னு நம்ம போன கொஸ்டின்ல தான் நம்ம பார்த்தோம். எவாப்ரேஷன் வந்து நம்ம மண்பாண்டத்தில் ஐ மீன் எர்த்தன் பாட்டில் வைக்கும் போது எவாப்ரேஷன் நடக்குது, அதனால தான் மண்பானை தண்ணி நம்மளுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்ம நல்லா வெயிலில் வேர்வையாக இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வரோன்னு வச்சுங்களேமே, வந்தோம்னா நம்ம வந்து அப்படியே இந்த ஷர்ட்லோட ஈரத்தோட நம்ம ஃபுல்லாக ஃபேனை ஃபுல்லாக வச்சுட்டு ஸ்பீடு ஃபுல்லாக வச்சுட்டு உட்காந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள வேர்வை அதாவது ஸ்வெட்டிங் வந்து எப்படி ஆகும்? எவாப்ரேட் ஆகும். ஸோ நம்ம எவாப்ரேஷனுக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் தி ஏர் வெலாசிட்டி ஒரு காரணம் இல்லையா? அப்போ எவாப்ரேஷன் வேகமாக நடக்குது. அதனால ஃபேனை நம்ம கூட்டி வச்சிட்டோம்னா நம்ம உட்கார்ந்த உடனே நம்ம உடம்புல பாடியில் உள்ள ஸ்வெட்டிங் அதாவது வேர்வை என்ன ஆகுது? வேகமாக எவாப்ரேட் ஆகுது. அப்போ நம்மளை எப்படி ஃபீல் பண்ணுறோம்? அப்படியே ஜில்லு நம்ம பாடி எப்படி ஃபீல் பண்ணுது? we feel very chillனா அப்போ எவாப்ரேஷன் நடக்கும்போது சில்லுன்ற ஒரு கான்செப்ட் வருதா இல்லையா? ஸோ இதே தானே மண்பானையிலையும் பார்த்தோம். ஸோ எவாப்ரேஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே கண்டிப்பாக என்ன நடக்கும்? என்ன கிடைக்கும்? கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். அப்போ ஆன்சர் திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இதை தமிழில் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது குளிர்ச்சியை ஏற்படுத்தும்? ஸோ இந்த ப்ராசஸ்ல எது வந்து குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உறைவுன்றது நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன். ஸோ ஆவியாதல் நமக்கு எவாபரேஷன். ஸோ இதுதான் இதன் மூலமா தான் நமக்கு கூலிங் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா which condition out of the following will increase the evaporation of water. ஸோ கீழே உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து increase the temperature of water, decrease the temperature of water, less exposed surface area of the water, adding common salt to water. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் அதாவது நம்ம வந்து பாடத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம பாடத்தில் என்ன படிச்சிருக்கோம்? எவாப்ரேஷனுக்கு வந்து எவாப்ரேஷன் ஸ்பீட் ஆஃப் எவாப்ரேஷன் அல்லது வந்து ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் கவனிங்க. ரேட்னா ஸ்பீடு, ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் ஈனா என்னது? எவாப்ரேஷன். உங்களுக்கு நான் ஷார்ட்டா போடுறேன். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எதெல்லாம் நான் நியூமரேட்டர் போடுறேனோ அதெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னன்னா டெம்பரேச்சர். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? டெம்பரேச்சர்ன்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாச்சுன்னா எவாபரேஷன் அதிகமாக நடக்கும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் எவாபரேஷன் அதிகமாக நடக்கும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருந்தால் எவாபரேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து கீழே பாட்டம்ல போடுறேன் ஹியூமிடிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவாபரேஷன் மேலே இருக்கு, ஹியூமிடிட்டி ப்ரொபோர்ஷனல்ல கீழே, அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஹியூமிடிட்டி. இன்னொன்று என்னது நம்மளுக்கு வந்து இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனா ப்ரெஷரும் எவாபரேஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா எவாபரேஷன் அதிகமாக நடக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபேக்டர் டெம்பரேச்சரும் சர்ஃபேஸ் ஏரியாவும் நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ எவாபரேஷன் டிவைடட் பை 1ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நியூமரேட்டர்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதை ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது இதை மாற்றி கேட்பாங்க. இன்க்ரீஸு, டிக்ரீஸு, சர்ஃபேஸ் ஏரியா, டெம்பரேச்சரு, ஹியூமிடிட்டி, ப்ரெஷரு, ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு ஏர் ஃப்ளோ. இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ எவாபரேஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர் அதிகமான எவாபரேஷன் அதிகமாகும். சர்ஃபேஸ் ஏரியா அதாவது அதோட ஏரியா அதிகமானா எவாபரேஷன் அதிகமாகும். ஏர் ஃப்ளோ அதிகமானா எவாபரேஷன் அதிகமாகும். இது மூணுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹியூமிடிட்டியும் ப்ரெஷரும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும் சார். நான் வந்து இதை வந்து ரேட்னா ஸ்பீடு, எவாபரேஷன் நான் பெஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு துணி நம்ம ஈர துணியை வந்து நம்ம வாஷிங் மிஷின்லேருந்து எடுத்து காய போடுறோம் இல்லையா? ஸோ காய போடுறதை உலர வைக்கிறோம் இல்லையா? அது எந்த மூலியமா அது காயுது? எவாபரேஷன் ப்ராசஸ் மூலியமா தான் துணி வந்து ஈர துணி காயுது. ஸோ ஈர துணி காயும் போது சீக்கிரமாக காய பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
நம்ம என்ன பண்ண வெயில்ல போடுவோம் கரெக்டாங்க. வேகமா நம்ம காயணும் அப்படின்னா அப்போ டெம்பரேச்சர் வெயில்ல என்ன இருக்கு, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. அப்போ டெம்பரேச்சர் அதிகமான எவாபரேஷன் அதிகமாகிட்டு நம்ம சீக்கிரமா காஞ்சிரும். இன்னும் என்ன பண்ணுவோம், அப்படியே மொத்தமா முறுக்குன துணியை அப்படியே மொத்தமா போடுவோம். நம்ம துணியை என்ன பண்ணுவோம், விரிச்சு காய போடுவோமா. ஏன் விரிக்கிறோம், சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துறோம். சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தினா வேகமா காயும். இல்லைன்னா நீங்க எவ்வளவு வெயில்ல கூட அப்படியே துணியை உதறி பிரிச்சு போடாம அப்படியே மொத்தமா போட்டீங்கன்னா காயுமா, காயாது. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகப்படுத்தும் போது எவாபரேஷன்னாவும் அதிகமாகும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சம்டைம் மழை காலத்துல நம்ம என்ன பண்றோம், துணியை காய வைக்கிறதுக்கு விரிச்சு போட்டுருவோம். டெம்பரேச்சர் இல்ல, ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், ஏர் ஃப்ளோன்றது என்னது, ஃபேனை போடுவோம். ஃபேனை போட்டா வேகமா காயும். ஸோ எவாபரேஷன் இல்லையா, துணி காயறதுன்றது துணி காயறதை ஞாபகம் வச்சுக்கினாலே என்னென்ன பண்ணுவோமோ அந்த ஃபேக்ட்லாம் வருது. இன்னொன்று காணிங்க, ப்ரெஷர் அப்படின்ற போது எவாபரேஷன் வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி ஹியூமிடிட்டினா பார்த்தீங்கன்னா மழை காலத்துல ஏன் காய மாட்டேங்குது துணி, இதுதான் காரணம். மழை காலத்துல நம்ம ரூம்ல எல்லாம் என்ன ஆகும், ஹியூமிடிட்டினா நீர்த்துளிகள், இந்த காத்துல என்ன ஆகும், நீர்த்துளிகள் அதிகமா இருக்கும். ஸோ நீர்த்துளிகள் அதிகமா இருக்கிறதுனால எவாபரேஷன் எப்படி இருக்கும், ஸ்லோவா நடக்கும். காய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது நமக்கு ஸ்லோவா நடக்கும். அதே மாதிரி தான் எவாபரேஷன் வந்து நம்ம எங்கே ஸ்லோவானா, ப்ரெஷர் லோ ப்ரெஷர்ல போனீங்கன்னா எவாபரேட் ஆயிடும். புரியுதுங்களா. இப்போ நான் சொன்ன ஏற்கனவே ஒரு பாயிலிங்லாம் பார்த்தபோது நம்ம மலை ஹில் ஏரியாவில் போகும்போது சீக்கிரமா நம்ம வாட்டர் என்ன ஆகும், பாயில் ஆகிடும், எவாபரேட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ப்ரெஷரும் இதுவும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ரேட்னா ஸ்பீடு, இந்த இ மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஈனா எவாபரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர், சர்ஃபேஸ் ஏரியா, ஏர் ஃப்ளோ, இதெல்லாம் மூணுத்துக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா மேலே இருக்கு, எவாபரேஷன் மேல இருக்கு, ஹியூமிடிட்டி கீழே இருக்கு, எவாபரேஷன் மேல இருக்கு, பிரஷர் கீழே இருக்கு, இதெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ நம்ம இந்த ஆன்சருக்கு வருவோம். இப்போ இங்க என்ன சொல்றாங்க, இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இங்க என்ன சொல்றாங்க, இன்க்ரீஸ். இங்க பாருங்க, இங்க வேர்டு இன்க்ரீஸ், இங்க என்ன சொல்றாங்க, இன்க்ரீஸ். அப்போ நேர் விகிதம் தானே. அப்போ டெம்பரேச்சருக்கு நேர் விகிதத்துல இது இன்க்ரீஸ் ஆனா இது இன்க்ரீஸ் ஆகுன்றது டெம்பரேச்சருக்கு இது கரெக்டா வருது, மேட்ச் ஆகுது. ஏன்னா இதுவும் இன்க்ரீஸ், எவாபரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க பாருங்க டிக்ரீஸ், இங்க இன்க்ரீஸ் எவாபரேஷன் கொடுத்திருக்காங்க, ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டிக்ரீஸ் டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க. அப்ப டெம்பரேச்சர் கீழே இருக்கு, இல்ல மேல இருக்கு. அப்ப இது வராது இல்லையா. ஏன்னா சம்டைம் இது கீழே ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்தா ஒண்ணு நம்ம எலிமினேட் பண்ணணும் இல்லையா. அதுக்காக லெஸ் எக்ஸ்போஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, இங்க இன்க்ரீஸ்னு சொல்லிட்டாங்க, இன்க்ரீஸ்னா அதிகம், இங்க என்ன சொல்றாங்க, லெஸ்ன்னு சொல்றாங்க, இங்க டிக்ரீஸ்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டும் எங்க வரணும், ஆக்சுவலா கீழே வரணும் இல்லையா. ஆனா நம்மளுக்கு ஃபார்முலா எங்க இருக்கு, மேல இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. அப்புறம் ஆடிங் காமன் சால்ட் டு வாட்டர். அப்போ நம்ம எவாபரேஷன் வேகமா நடக்கணும்னா அது கூட உப்பு போடணும் அப்படின்றாங்க, அது சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஸோ இது வந்து டோட்டலி இரலவென்ட். ஸோ இது வரவே வராது இல்லையா. ஸோ எப்பவுமே எவாபரேஷனுக்கு இந்த ஃபார்முலா வேகமா நடக்கிறதுக்கு, எவாபரேஷனோட ஸ்பீட் வேகமா நடக்கிறது இது ஞாபகம் வச்சுங்க. எவாபரேஷன் எஃபெக்ட்னா கூலிங். ஸோ இப்போ தமிழ்ல வருவோம். கீழே கொடுக்கப்பட்ட எந்த சூழலில் நீரின் ஆவியாதல் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டா, நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதாலா. ஆமா, நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதால். ஏன்னா இங்க என்ன போட்டிருக்கு, அதிகரிப்பு, இங்கேயும் அதிகரிப்பு, ரெண்டும் அதிகரிப்புனா அது பேர் என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ மேல இருக்கு, இங்கேயும் இ மேல இருக்கு, டெம்பரேச்சர் மேல இருக்கு, வெப்பநிலை ரெண்டும் இது அதிகரிச்சா இதுவும் அதிகரிக்கும், மேல ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட், நீரின் வெப்பநிலை குறைப்பதினால் சொல்றாங்க, இது தப்பு. நீரின் பரப்பை குறைப்பதனால், அப்போ நீரின் பரப்பை குறைப்பதனால், பரப்பை அதிகரிச்சாதான் இல்லையா, அதுவும் தப்பு. நீருடன் உப்பை சேர்க்க சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு சரியான விடை கிடைச்சிருச்சு. ஸோ இதனால நம்ம கரெக்டான ஆன்சர்லாம் கொண்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே.